வெல்கம் டு நிலா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் வந்து சமீபத்தில் வந்துச்சு. அதற்கான ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து லிஸ்ட்டு இன்னும் ஒரு நாளில் வந்து பார்த்தோன்னா விட்டுருவாங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டெல்லாம் அப்லோடு பண்ணணும், எந்தெந்த டாக்குமெண்டெல்லாம் முன்னாடியே வந்து நம்ம தயார் நிலையில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2024 குரூப் 4க்கு முன்னாடி வரைக்கும் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையங்களில் வந்து பார்த்தோன்னா நம்ம போய் அங்கே டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணோம். ஆனால் 2024 குரூப் 4லேருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின்லேயே போயிட்டு நம்மளாவே செல்ஃபாக அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதியை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தோம்னா நம்ம செல்ஃபாக அப்லோட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்டெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டாக்குமெண்ட் இஸ் இன் பிடிஎஃப் ஃபார்மேட். டாக்குமெண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்தோன்னா அப்லோடு பண்ணோம். ஜேபிஜி அப்புறம் பிஎன்ஜி அப்படிங்கிற இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அதை என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இரண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து பார்த்தோன்னா 300 to 500 கேபிக்குள்ளே இருக்கணுங்க. நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து 300 to 500 கேபிக்குள்ளே இருக்கும். அதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தோம்னா 200 டிபிஐயில் வந்து பார்த்தோன்னா அந்த ரெசல்யூஷன் வச்சு தான் அப்லோட் பண்ணோம். அப்போ தான் டிஎன்பிசி சைடில் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்க நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு கிளியராக தெரியும். இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு மறுபடியும் அப்புறம் அப்லோடில் தான் மறுபடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த அப்லோட் பண்ணுற பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா நாட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம அப்லோட் பண்ணுற பிடிஎஃப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணும்போது கலராக வரும்ல, அதையே வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணிடணும். பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன ப்ரூஃப் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்து எஸ்எஸ்எல்சி இல்லைன்னா ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டை வந்து பார்த்தோன்னா வைக்கலாம். அடுத்து ஜெண்டருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதுக்கு எஸ்எஸ்எல்சி அல்லது ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டை வந்து பார்த்தோன்னா வைக்க சொல்லுவாங்க. அடுத்து அதர்ஸ் அப்படின்னு ஒரு பார்த்தோன்னா ஆப்ஷன் இருக்கும். அந்த அதர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஆர் டிகிரி ஆர் பிஜி டிகிரி. அடுத்து நீங்கள் டைப்பிஸ்ட் அல்லது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளியிடுற இந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். அதாவது டைப்பிங்கில் தமிழ் அண்டு இங்கிலீஷ் போத் ஹையர் வச்சுருக்கணும். அது இல்லைன்னா தமிழ் ஹையர் இருக்கணும், இங்கிலீஷ் வந்து லோயர் இருக்கணும். அதுவும் இல்லைன்னா தமிழ் லோயர் இருக்கணும்,